ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். மருத்துவமனையில் மருத்துவரை ஒருத்தன் கத்தியால குத்துறானா, அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு அங்கே நடந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் அவன் கத்தியால குத்துற அளவுக்கு போயிருக்கிறான். இல்லை சும்மா இருக்கிற டாக்டரை போயிட்டு ஒருத்தன் கத்தியால குத்துவானா குத்துனா என்ன நடக்குன்னு அவனுக்கும் தெரியல. அப்போ அந்த மருத்துவரால் அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விசாரணைப்படுத்த வேண்டும். ஐயோ கத்தியால குத்திட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலில் வைக்கிறது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதெல்லாம் தவறான ஒரு செயல். முதல்ல விசாரிக்க வேண்டியது கத்தியால குத்தனவன இல்லை, மருத்துவரை விசாரிங்க. அவன் என்ன தப்பு பண்ணான், அவன் என்ன விவகார ரீதியாக எந்த மாதிரியான செயல் அவன் செய்திருந்தால் இவன் நொந்து போய் கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு அவன் போயிருப்பான்னு சொல்லிட்டு அதில் முதல்ல விசாரிக்கணும். அதை விட்டு கத்தியால் குத்திட்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டுட்டு அடிக்கிறது, ஜெயிலில் போடுறது, தண்டனை வாங்கி கொடுக்கறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த நேரத்தில் அந்த கத்தியால் குத்தின அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக எல்லாரும் நிற்கணும். உண்மையாலுமே தமிழகத்தில் இன்றைக்கி நிறையா பேர் சந்தோஷமாக இருந்திருப்பான் இந்த மருத்துவரை கத்தியால் குத்தின விஷயத்தில். ஏன்னா மருத்துவர்களாலேயும் மருத்துவமனைகளாலேயும் பல கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறான். உண்மையாலுமே அவன்லாம் தமிழகத்தில் இன்றைக்கி ஹாப்பியாக இருந்திருப்பான். அதனால் தமிழக அரசு விழித்து கொண்டு மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியது அரசின் கடமை. அதை சரியாக செய்தாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்களே. நீங்களே அதை வியாபாரமாக தானே ஆக்கிட்டு இருக்கிறீங்க. யார் எல்லாம் உங்கள் அமைச்சர்கள் தான் மருத்துவமனைகளை வச்சுருக்கிறது, அப்புறம் நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தா சொல்வேண்டா, ஸ்டார் தமிழன்டா.